Good evening students. In the last class we have discussed about what matter around us or nature of matter. So அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா what is the definition for matter, what are the physical nature, that is physical characteristics of a matter, how we can classify the matter, what are the states of matter, that is a solid or liquid or gas, and what is meant by interconversion of states, that is the conversion of one state to another state, that is solid to liquid or liquid to gas. So we have seen this. Okay, so we have already finished the unit, so today we are going to revise the unit, right? So the matter is everything that we come across in our life, like air, clothes, cool drinks, or mobile phone, or anything. Literally everything around us is known as matter. So we know that matter is made up of particles, and it is not continuous, and it is particulate in nature. The particles of matter are very small, and there are different kinds of matter. Most matter is non-living. Matter occupies space and have mass. So the amount of space occupied by the matter is called its volume. ஸோ நமக்கு தெரியும் மேட்டரில் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். மேட்டர் வந்து என்ன கிடையாது, கண்டினியூஸ் கிடையாது. வி கம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர். மோஸ்ட் ஆஃப் த மேட்டர் வி கம் அக்ராஸ் ஆர் நான் லிவிங் திங். So matter have mass and also occupies space, right? So எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அல்லது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் என்ன சொல்கிறோம், அதோட வால்யூம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். So literally the matter is defined as any substance that has mass and occupies space and may be perceived by the senses. அதாவது என்ன, நம்மளால் எதெல்லாம் டச் பண்ண முடியுதோ, எதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுதோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எந்த மேட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தே ஆக்குபை இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் அண்ட் இட் ஹாவ் இஸ் ஓன் மாஸ், ரைட்? ஸோ நம்மளோட சென்ஸால் பர்சீவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துமே நம்ம என்ன தான் சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரியா? ஸோ த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி ஸ்மால் இண்டிபெண்ட் பார்ட்டிகல்ஸ் கால்டு மாலிகூல்ஸ். இந்த மேட்டரில் இருக்கக்கூடிய ஸ்மால் பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், molecules அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the particle of the matter are very small and we can't see them even with high resolution microscope. high resolution microscope யூஸ் பண்ணால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, we can't see them, right? So what are the characteristic of a matter? So நமக்கு தெரியும் matter is made up of particles. So matter is made up of particles and matter has interparticle space. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும். The particle constituting the matter are very small and they are in a state of motion. The motion of the particle increases with increase in temperature. அப்போ மேட்டர் எல்லாமே இட் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். இந்த பார்ட்டிகல் இஸ் ஆல்வேஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன். மூமெண்ட்லேயே என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ த மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், அந்த மூமெண்ட் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா we have to experimentally verify. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றா எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ண போகிறோம். ரைட்? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் which explain the matter has a volume. சரி, டேக் எ பீக்கர். ஒரு பீக்கர் ஃபுல்லாக என்ன எடுத்துக்கோங்க, அல்லது டம்ளர் ஃபுல்லாக அதோட ப்ரிம், அதாவது விளிம்பு வரைக்கும் என்ன எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதில் ஒரு ஐஸையோ அல்லது ஒரு ஸ்டோனையோ அல்லது ஒரு மார்பிளையோ போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, the water will overflow. Why? This is because the stone occupies one space or the ice occupies its own space. So it drives the water out of the beaker. So with this experiment shows that both the solids and liquids have volume, right? So இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லிக்விட்ஸ்க்கும் சரி சாலிட்ஸ்க்கும் சரி என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணுது. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா the matter occupies space, right? So take a empty bottle. ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட்டில் என்ன எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த எம்டி வாட்டர் பாட்டிலில் கவுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாது, வாட்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணாது, உள்ளே போகாது. ஏன் அப்படின்னா இந்த பாட்டில் வந்து என்னவா இல்லை, எம்டியாக இல்லை. உள்ளே என்ன இருக்குது, there are air molecules are there. இது இஃப் வி டில்ட் த பாட்டில் ஸ்லைட்லி, லைட்டாக டில்ட் பண்ணோம் அப்படின்னா ஏர் மாலிகூல்ஸ் எஸ்கேப் ஆகிட்டு உள்ள வாட்டர் வந்து என்ன ஆகும், ஃபில் ஆகும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த எம்டி வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கும், உங்களுக்கு ஏர் இருக்குது. அந்த ஏர் வந்து இருக்கக்கூடிய பாட்டிலில் உள்ள எல்லா ஸ்பேஸையுமே என்ன பண்ணியிருக்காது, ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் மேட்டர் ஆக்குப்பைஸ் ஸ்பேஸ்.
right? So this is the diagram. Then experiment showing matter has mass. So நம்ம ஏற்கனவே சொன்னோம் matter is everything around us which have mass and occupy space and perceived by the senses அப்படின்னு பார்த்தோம். அப்போ எல்லா மேட்டருக்குமே என்ன இருக்கும்? It have its own mass. So we can experimentally verify that too. So take two balloons of equal size. ரெண்டு பலூன் ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் வால்யூம் யார் ரெண்டு பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இதை வந்து ஸ்கேலில் மீட்டர் ஸ்கேலில் வச்சிங்கன்னா இட் இஸ் பேலன்ஸ்ட், ரைட்? ஸோ ஒரு பலூனில் என்ன பண்ணுங்கள், பின் வச்சு அதை டீஃப்ளாட்டன் பண்ணி விட்ருங்க. அப்போ என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ்லாம் எஸ்கேப் ஆயிரும், இன்னொரு பலூனில் ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் அந்த மீட்டர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். என்ன பண்ணுது, டீஃப்ளாட்டன் பலூன் வந்து என்ன பண்ணுன்னா மேலே போயிடும், டில்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஏர் ஃபில்லாக இருக்கக்கூடிய பலூன் வந்து என்ன பண்ணுன்னா இட் டில்ட் டவுன்வர்ட்ஸ். ஏன்னா இதில் வெயிட் அதிகமாக இருக்குது, ஸோ வெயிட் டில்ட் டவுன்வர்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, மேட்டர் ஹாவ் மாஸ். ஏர் வந்து பார்க்குறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் கூட இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மாஸ். இதை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுது, நமக்கு வெரிஃபை பண்ணுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து கேஸுக்கு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு தெரியும் சாலிடுக்கும் மாஸ் உண்டு, லிக்விடுக்கும் மாஸ் உண்டு. ஸோ இதே மாதிரி ஒரு பேலன்ஸில் ரெண்டு எம்டி டம்ளர் வச்சுட்டு ஒரு எம்டி டம்ளரில் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, எதில் வாட்டர் ஆட் பண்ணுறோமோ அது வந்து டில்ட் டவுன்வர்ட்ஸ். ஏன், அதுக்கு மாஸ் இருக்குது. அப்போ வெயிட் அதிகமாகும் போது அது என்ன பண்ணும், பொதுவாகவே அந்த பேன் வந்து என்ன பண்ணுவோம்னா கீழே வரும். அப்போது திஸ் ஷோஸ் லிக்விட் ஹேஸ் மாஸ். சிமிலர்லி த்ரோ அவே த வாட்டர், புட் சம் ஸ்டோன்ஸ், கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுவோம், இட் டில்ஸ் டவுன்வர்ட்ஸ். திஸ் ஷோஸ் தட் சாலிட்ஸ் ஆல்சோ ஹேவ் மாஸ். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, லிட்ரலி ஆல் த மேட்டர் ஹாவ் இட்ஸ் ஓன் mass. So this experiment verifies that all the matters have mass, right? So experiment showing matter has space between them. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் matter has interparticle space அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன பண்ணுங்கள், சேம் ஒரு 100 ml பீக்கர் எடுத்துக்கோங்க, அல்லது 100 ml கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை ஹாஃப் வந்து என்ன பண்ணுங்கள், வாட்டர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு, இஃப் யூ ஆர் ஆடிங் சுகர் ஆர் சால்ட் என்ன ஆகும், இஃப் தெர் இஸ் சேஞ்ச் இன் த வாட்டர் லெவல், நோ, என்ன இருக்காது, வாட்டர் லெவலில் என்ன இருக்காது, சேஞ்ச் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த சால்ட் பார்ட்டிகளோ அல்லது சுகர் பார்ட்டிகளோ என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஆக்குப்பை பண்ணும். அப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், இந்த மேட்டர் ஹேஸ் இன்டர் பார்ட்டிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம். லுக் அட் திஸ். ஸோ ஒரு பீக்கரில் என்ன பண்ணியிருக்கோம், 50 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அல்லது சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் என்ன ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை. அது என்ன பண்ணியிருக்கு, சால்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு இடையில போய் என்ன பண்ணியிருக்கு, உட்காந்துருக்கு. இது ஒரு வெரிஃபிகேஷன். ரெண்டாவது, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெரிஃபை பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் வெரிஃபை த ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர், ரைட்? ஸோ now we are going to see about what are the classification and the properties of matter, right? So matter நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸோ anything that have mass and occupy space. So the matter can be classified, physically classified into solids, liquids and gases, right? So let us see one by one. So matter, there are two types of classification. The first one is physical classification and the second one is chemical classification. So physical classification, the matter can be classified into solid, liquid and gas. So this is the example of solid, liquid and gas. That is, ice is the example of solid, water is the example of liquid and water vapor is the example of gas. So chemically the matter can be classified into mixtures and pure substance. So mixtures is nothing but when two or more particles mixed together, they are not chemically react together. Chemically என்ன இருக்காது, ரியாக்டாக இருக்காது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா that is called mixtures. Pure substance அப்படின்னா it is made up of one kind of matter. இப்போ வாட்டர் பாட்டிலில் வாட்டர் எடுத்திங்கன்னா வாட்டர் மட்டும்தான் இருக்கும், that is pure substance. இதே இது நீங்கள் வந்து கெல்லாக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் மில்க் இருக்குது, கெல்லாக்ஸ் இருக்குது, சுகர் இருக்குது, that is called mixture. So mixture can be further classified into homogeneous and heterogeneous. homogeneous அப்படின்னா என்னென்னா சேம் ஃபேஸாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வாட்டர் மாதிரியே இருக்கும், அதில் வேறு எந்த சேஞ்சுமே சால்ட் ஆட் பண்ணதுக்கு உண்டான எந்த சேஞ்சஸுமே என்ன பண்ணாது இருக்காது. அப்படி இருந்ததுன்னா சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹோமோஜீனியஸ். இஃப் இட் இஸ்
multi-phases, it is known as heterogeneous. For example, let us take a Kellogg's பார்த்தீங்கன்னா அதில் மில்க் தனியாக Kellogg's தனியாக என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும். So that is called heterogeneous. Pure substance can be further classified into two types, elements and compounds. Elements அப்படின்னா என்னென்னா it is made up of same kind of atoms. இப்போ oxygen எடுத்துக்கோங்க, what is the formula for oxygen? O2. So it is made up of oxygen atoms alone. If you take water or sodium chloride, the formula for water is H2O. It is made up of hydrogen and oxygen. ரெண்டு atoms, ரெண்டு different type of atoms இருக்கு. சரிங்களா? So this type of substances are known as compounds. Let us see one by one. The first one is element. A substance that cannot be broke down into other substance. இப்போ நம்ம ஆக்சிஜன் O2 எடுத்துக்கோங்க, ஆக்சிஜனை பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? மறுபடியும் ஆக்சிஜன் ஆட்டம் தான் கிடைக்கும். ஸோ a substance that cannot be broken down into other substance by chemical methods are known as elements. Compound, so it is composed of a combination of elements. For example, let us take water. Its formula is H2O. So two atoms of hydrogen and one atom of oxygen. So if we chemically cut or chemically by using chemical methods, we can convert the water into hydrogen and oxygen. இதுதான் ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியும்? broke down பண்ண முடியும், ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் chemical methods யூஸ் பண்ணி. So that is called compounds. So compounds, when undergo chemical changes, it will give elements. Right? So atoms, we know that atoms are the fundamental particles of any chemical substance. So it is extremely small. So molecule and compounds are same. So molecules are made up of two or more type of atoms which are held together by chemical bonds, right? So now we are going to see about the physical classification of matter. So இதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம்? Solids, liquids and gases. Solids. So the particles of solids are very tightly packed and vibrating about a fixed position. ஸோ சாலிட் பார்ட்டிகல்ஸ் எப்போவுமே என்ன இருக்குன்னா ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும். அது வந்து ஃபிக்ஸ்ட் பொசிஷனில் மட்டும் வைப்ரேட் மட்டும்தான் ஆகும். சரிங்களா? ஸோ சாலிட்ஸ் ஹேவ் டெஃபினைட் ஷேப் அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ டெஃபினைட் வால்யூம். ஸோ லுக் அட் த diagram. So the particles are very regularly arranged and they have the definite volume, right? So these are the examples of solids: stone, diamond and ice. Then liquid. So the particles of liquids also tightly packed, but when it is compared to solids, it is somewhat loosely packed and they have enough space, enough apart to slide over each other. ஒன்னோட ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லைட் ஓவர் ஆகும். சரிங்களா? ஸோ the particles are randomly arranged. சாலிட் மாதிரி ரெகுலராக என்ன இருக்காது, அரேஞ்ச் ஆகிருக்காது. and they are randomly arranged. So liquids வந்து they don't have definite shape but they have definite volume. எந்த கண்டெய்னரில் இருக்கணுமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து எது எடுத்துக்கும்? அந்த லிக்விட்ஸ் எடுத்துக்கும். வாட்டர் பாட்டில் எடுத்தோம்னா வாட்டர் பாட்டிலோட ஷேப், ஸோ டம்ளரில் எடுத்தோம்னா டம்ளரோட ஷேப் என்ன பண்ணிக்கும்னா எடுத்துக்கும். தென் so these are the examples of liquids. Then we are going to see about gases. So the particles of the gaseous molecules are very far apart, ரொம்ப தள்ளி இருக்கும், and they are very free to move and they are also in constant motion. So they don't have definite shape or definite volume. Definite shape irukadu, volume irukadu. It takes the shape of the container and also the volume of the container. எந்த கண்டெய்னரில் வச்சுருக்கோமோ அதோட ஷேப் அதோட வால்யூம் அதை வந்து என்ன பண்ணிக்கோன்னா எடுத்துக்கும். சரிங்களா? So these are the examples of gaseous substances. Now we are going to compare the characteristics of solid, liquid and gases, right? So shape and volume. We know that solids have definite shape, liquids definite volume. Liquids don't have definite shape but it has a definite volume. Gas, they neither have definite shape nor definite volume, right? So what about energy? Energy of solids எப்போவுமே எப்படி இருக்கும்? It is very lowest. Energy of the liquid is somewhat medium. Energy of gas is very highest. ஏற்கனவே சொன்னேன், the gaseous particles are very free to move and they are in the constant motion அப்படின்னு பார்த்தோம் நம்ம. Then compressibility. The compressibility is nothing but by applying pressure we are reducing the volume. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், சாலிட்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. லிக்விட்ஸுமே இட் இஸ் டிஃபிகல்ட் டு கம்ப்ரெஸ். பட் கேஸஸ் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், we can compress. So the compressibility of solid is very difficult
the liquid is nearly difficult and gases are easily compressible. Then arrangement of molecules. So the arrangement of molecules is regular in the case of solids and they are closely arranged. In the case of liquids, they are randomly arranged and they have little sparsely arranged. கொஞ்சம் தள்ளி தள்ளி என்ன பண்ணுன்னா இருக்கும். So what about gaseous molecules? The arrangement of particles are completely random and they are more sparsely arranged. ரொம்ப தள்ளி தள்ளி என்ன பண்ணிருக்குன்னா molecules வந்து arrange ஆயிருக்கும். Then fluidity. Fluidity is nothing but flowing nature. We know that solid don't flow, but liquid flows from higher surface to lower surface. எப்போவுமே உங்களுக்கு தெரியும் வாட்டர் வந்து ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு தான் என்ன பண்ண போகும், லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு என்ன பண்ணாது, போகாது. Similarly, gas வந்து it can flow in all direction, right? So the next physical property is molecular motion, right? So we know that molecules are vibrating at its position. ஸோ எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கேருந்து வைப்ரேட் மட்டும்தான் ஆகும். அப்போ என்னது, தட் இஸ் நெக்லிஜிபிள் மாலிகுலர் மோஷன். ஆனால் லிக்விட்ஸுக்கு தே ஹாவ் ப்ரௌனியன் மாலிகுலர் மோஷன். இங்கே ஃப்ரீ, கான்ஸ்டன்ட் அண்ட் ரேண்டம் மாலிகுலர் மோஷன் இருக்கும் கேஷஸ். தென் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ். ஸோ இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே சாலிட்ஸ் பார்த்தோம், தே ஆர் டைட்லி பேக்ட். அப்போ இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும், வெரி லெஸ். இன் த கேஸ் ஆஃப் liquids it is somewhat high. In the case of gaseous molecules, the intermolecular space is very large. Then intermolecular forces of attraction. So the attractive force between the adjacent molecules in a substance is known as intermolecular attraction. So ரெண்டு மாலிகுல் பக்கத்தில் இருக்குன்னா அது ரெண்டு எவ்வளோ தூரம் தான் அட்ராக்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் என்னது, intermolecular attraction. நமக்கு தெரியும் solids are tightly packed. அப்போ எப்படி இருக்கும், the intermolecular attraction is very maximum in solids, it is medium in liquids and it is very minimum in the gaseous molecules. ஏன் அப்படின்னா இந்த gaseous molecules எப்படி இருக்குன்னா ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் இல்லைங்களா. ஸோ the intermolecular force of attraction எப்படி இருக்குது, it is minimum. சவுண்ட் ஸ்பீட், சவுண்டோட ஸ்பீட் பொதுவாகவே சாலிடில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபாஸ்டஸ்ட். லிக்விட்ஸ்லேயும் ஃபாஸ்டஸ்ட் தான். இதே இது gaseous molecule பார்த்தீங்கன்னா the sound of that is speed sound is very low. Then storage. நமக்கு தெரியும் solids we don't need any container to store it, but we need container for storing the liquid, we need closed container for storing the gaseous molecule, right? So மறுபடியும் இன்னொரு தடவை கம்பேர் பண்ணிடலாம். So what is shape and volume? So solid have definite shape, definite volume. Liquids no definite shape but definite volume. Gas it has neither definite shape nor definite volume. Energy it is very lowest in the solid, medium in the case of liquid, and it is very highest in the case of gas. So solids are incompressible, liquids are somewhat compressible, and gaseous molecules are highly compressible. The arrangement of particles is regular and closely arranged in the case of solids, and it is random and sparsely arranged in the case of liquids, and it is random and more sparsely arranged in the case of gaseous molecule. Fluidity, solids can't flow, but liquid can flow from higher surface to lower surface, and gaseous molecules can flow in all direction. Then molecular motion. So then it has negligible molecular motion in the case of solids. So in the case of liquids they have Brownian molecular motion. In the case of gaseous molecule it is free, constant and random molecular motion. Intermolecular space is very less in the case of solids, it is medium in the case of liquids, and it is very very large in the case of gaseous molecule. So the intermolecular force of attraction is maximum in the case of solids because the particles are very closely packed. It is medium in the case of liquids and it is very minimum in the case of gaseous molecule. So the speed of sound is fast in the solid, somewhat slower in the liquid, and it is very lowest in the case of gaseous molecule. Storage, we don't need any container to store the solid particle, but we need container to store the liquids, and we need closed container for the storage of gaseous molecules. So this is called compression. So by applying the pressure we are reducing the volume. This is called compression of gases, right?
Then we are going to see the last part of this unit, that is interconversion of states. So matter can change from one form to another form, that is from one state to another state, that is solid, liquid or gas. So this phenomena of change of matter from one state to another and come back to the original state is known as interconversion of states of matter. So matter can be changed from one state to another. So ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி போகும் அப்படின்னா by changing the temperature or pressure. Okay, so the phenomena of change of matter from one state to another and come back to the original state is known as interconversion of states of matter. So this can be achieved by either by changing the temperature or by changing the pressure. Okay, so solid on melting gives liquid, liquid on evaporation or boiling gives gas, gases on condensation gives liquid. Similarly, liquid on freezing or solidification gives a solid. So this is the schematic representation of interconversion of states of matter. So now we are going to see about melting or fusion. So the melting is a process where solid changes into liquid at a particular temperature. ஸோ மெல்ட்டிங் அப்படின்னா என்னது, சாலிட் லிக்விடாக சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா மெல்ட்டிங். மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ த டெம்பரேச்சர் அட் விச் சாலிட் மெல்ட்ஸ் டு பிகம் லிக்விட் அட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ ஐஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் நமக்கு நல்லாவே தெரியும், எவ்வளவு, 0 டிகிரி சென்டிகிரேட், சோடியம் குளோரைட் 800 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் அயன் 1535 டிகிரி சென்டிகிரேட். ஸோ வாட் இஸ் மெல்ட்டிங்? Melting is the process of conversion of solid to liquid at a particular temperature. So the temperature at which the solid converts to liquid at atmospheric pressure is known as its melting point, right? So now we are going to see about latent heat. The word latent means hidden. So latent அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிடன். ஹிடன்னா மறைந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரை பாயில் பண்ணுறோம் அப்படின்னா when the temperature reaches 100 degrees centigrade, there is no change in the temperature until all the waters are boiled up. ஸோ எல்லா வாட்டரும் பாயில் ஆகி முடிக்கிற வரைக்கும் அந்த 100 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு என்ன இருக்காது, சேஞ்சே இருக்காது, சரிங்களா. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியில் என்னவா மாறுது, it is used up to broke down the solid molecules into liquid molecules or liquid molecules to gaseous molecules. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் அல்லது ஹீட் எனர்ஜி நமக்கு வெளியில் டெம்பரேச்சராக தெரியல. ஸோ இது வந்து என்ன இருக்குது, ஹைடாக இருக்குது. ஸோ திஸ் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் known as latent heat or hidden energy. So what is latent heat of fusion? The amount of heat energy required to change 1 kilogram of solid to liquid at atmospheric pressure and its melting point. So ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் வந்து வாட்டராக மாறுதுன்னா 1 கிலோகிராம் ஐஸை வாட்டராக மாற்றுறதுக்கு அதோட மெல்ட்டிங் பாயிண்ட், அதாவது 0 டிகிரி சென்டிகிரேட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்குறோமோ அதுக்கு பேர் தான் என்னென்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். Then we are going to see about an important process called boiling. So boiling is the process where a liquid changes into vapor at a particular temperature. ஸோ லிக்விட் வந்து வேப்பராக மாறிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பாயிலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டெம்பரேச்சர் அட் விச் த லிக்விட் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங் at the atmospheric pressure is known as its boiling point. அதுதான் பாயிலிங் பாயிண்ட் சொல்கிறோம். ஸோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு தெரியும் எவ்வளவு, 100 டிகிரி சென்டிகிரேட். ஸோ குளோரோஃபார்மோடது 62 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இஸ் 280 டிகிரி சென்டிகிரேட். ஸோ the boiling is the process where a liquid changes to vapor at a particular temperature. So the temperature at which the liquid start boiling at atmospheric pressure is known as its boiling point, right? So similarly, latent heat of vaporization, latent heat of fusion மாதிரி latent heat of vaporization. So the amount of heat energy required to change 1 kilogram of liquid into gas at atmospheric pressure and at boiling point is known as latent heat of vaporization, right? So next we are going to see about freezing. ஸோ வாட் இஸ் ஃப்ரீசிங்? ஃப்ரீசிங் அப்படின்னா என்னது, இப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஸாக மாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட்டர் அப்படிங்கிறது லிக்விட், ஐஸ் அப்படிங்கிறது என்னது, சாலிட். அப்போது த ப்ராசஸ் வேர் எ லிக்விட் கன்வெர்ட்ஸ் இன்டு சாலிட் இஸ் known as freezing or solidification. ஸோ நம்ம வந்து எந்த ப்ராசஸ்னால் லிக்விட்
சாலிடாக மாறுதோ அதுக்கு பேர் என்னது ஃப்ரீசிங் அல்லது சாலிடிஃபிகேஷன். இது எப்படி பாசிபிள் அல்லது இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஆன் கூலிங். ஸோ கூல் பண்ணும்போது the particles come closer. particles என்ன பண்ணும் ரொம்ப பக்கத்தில் வரும். ஸோ டியூ டு திஸ் the kinetic energy of the molecule decreases. ஸோ கூல் பண்ணுறதுனால மாலிகூல்ஸ் பக்கத்தில் வர்றதுனால கைனடிக் எனர்ஜி என்னது கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால மாலிகூல்ஸ் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுது பக்கத்தில் வருது. அப்போ பக்கத்தில் வரும்போது இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது. அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது லாஸ்ட்டில் இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ரெகுலராக என்ன ஆகிடும் அரேஞ்ச் ஆகி காம்பேக்ட் மேனரில் என்ன ஆயிரும் அரேஞ்ச் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் கால்டு த ஃப்ரீசிங். ஸோ ஆன் கூலிங் அ லிக்விட் the particles come closer due to decreased kinetic energy. When the particles come closer, the intermolecular spaces are reduced and the forces of attraction increased. Finally, the particles are arranged themselves in a regular and compact manner. So, next process is called evaporation. So, this is one of the important process. So, by the process of evaporation only we are getting the rain. ஸோ நமக்கு ரெயின் வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான ப்ராசஸ் என்னது தான் எவாப்ரேஷன் தான். ஸோ the process where a liquid changes into vapor at any temperature below its boiling point. இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு கீழே எந்த டெம்பரேச்சர்லலாம் வாட்டர் வேப்பராக மாறுதோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா evaporation. So the process where a liquid changes into vapor at any temperature below its boiling point is known as evaporation. We must know the important point about evaporation. That is, evaporation is a surface phenomena. Surfaceல மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் எவாப்ரேஷன் நடக்கும். சரிங்களா, மற்ற பல்காக உங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா நடக்காது. ஆனால் பாயிலிங் எடுத்துட்டிங்கன்னா it takes place in a bulk phenomena. Right? So what are the factors that affect evaporation? எவாப்ரேஷனை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் wind speed. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்து இப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கோங்க, பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய டேங்க்கில் வாட்டர் எடுத்துக்கோங்க, ரிவர் வாட்டர் எடுத்துக்கோங்க, லேக் வாட்டர் எடுத்துக்கோங்க. எது ரொம்ப ஈஸியாக எவாப்ரேட் ஆகும்? லேக் வாட்டர் தான். ஏன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகினா உங்களுக்கு ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் என்ன ஆகும் அதிகமாகும். தென் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வின்டர் சீசனை விட சம்மர் சீசனில் தான் உங்களுக்கு கிளாத்ஸ் வந்து ஈஸியாக ட்ரை ஆகும். ரீசன் என்ன? எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். தென் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். ஸோ நம்மளை சுற்றி ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா எவாப்ரேஷன் நடக்காது, நமக்கே தெரியும். சரிங்களா, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்ஸ் அவ்வளோ ஈஸியாக ட்ரை ஆகாது. ஏன்னா நமக்கு ஹியூமிடிட்டி வந்து எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ the rate of evaporation decreases with increase in humidity. Then rate of evaporation and effect of wind speed. ஸோ பொதுவாகவே wind speed இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா rate of evaporation என்ன ஆகும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு இப்போ விண்டி டேயில் வந்து கிளாத்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் ட்ரை ஆகும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். விண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். தென் எவாப்ரேஷன் காசஸ் கூலிங். இது நமக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். ஸோ எவாப்ரேஷன் அப்படின்னா என்னது? சுற்றி இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு லிக்விட் வந்து வேப்பராக மாறிச்சுன்னா தட் இஸ் எவாப்ரேஷன். அப்போது சுற்றி இருக்கும்போது ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? வி ஃபீல் கோல்ட்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்ப்ரிட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸ்ப்ரிட் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிட் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு அது என்னவா மாறிடும் வேப்பராக மாறிடும். ஸோ அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா வி ஃபீல் கூலிங். ஸோ திஸ் இஸ் த experiment which shows evaporation cause cooling. Then we are going to see about what are the difference between evaporation and boiling. We know that boiling is a rapid process. Boiling அப்படிங்கிறது என்னது? It is a very rapid process. Evaporation அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப slow process.
தென் பாயிலிங் வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் அட் என்டையர் மாஸ் ஆஃப் த லிக்விட். இப்போ நம்ம வந்து 100 ml வாட்டர் எடுக்கிறோன்னா 100 ml வாட்டருமே என்ன ஆக ஆரம்பிக்கும், பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன நடக்கும், எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ பாயிலிங் வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் அட் ஏ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். இப்போ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா 100 தான் என்ன ஆக ஆரம்பிக்கும், பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எவாப்ரேஷன் இட் கேன் டேக்ஸ் பிளேஸ் அட் எனி டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில் வேணாலும் உங்களுக்கு எவாப்ரேஷன் என்ன பண்ணலாம், நடக்கலாம். ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் லிக்விட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் பாயிலிங். உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த தெர்மோமீட்டர் 100 டிகிரி செல்சியஸ் தாண்டி என்ன பண்ணாது, போகாது until ஆல் த வாட்டர்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பர், ரைட். ஆனால் எவாப்ரேஷன் வந்து இப்போ தான் பார்த்தோம், எவாப்ரேஷன் காசஸ் கூலிங். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் evaporation and boiling. We know that what are the differences? It is a rapid process. Boiling is a rapid process. Evaporation is a slow process. Boiling takes place at the entire mass of the liquid, but evaporation takes place only at the surface of the liquid. Boiling takes place at a specific temperature called boiling point of liquid, but evaporation takes place at any temperature below its boiling point. Boiling, the temperature of the liquid remains constant during boiling. Whether in the case of evaporation it causes cooling. So this is the difference between evaporation and boiling, right. Then condensation. The condensation is the process where the vapor is changed into liquid. So vapor வந்து liquid-ஆ மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, condensation, right. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த condensation process and evaporation process தான் it is the most important process in getting the rain. நமக்கு ரெயின் தேவை அப்படின்னா கண்டென்சேஷனாக நடக்கும், எவாப்ரேஷனாக நடக்கும், சரிங்களா. ஸோ நம்ம வந்து கோல்டு வாட்டரை கிளாஸில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸோட அவுட்டர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் என்ன ஆகிடுது, இந்த சில்னஸ்னால என்ன ஆகுது, கண்டென்ஸ் ஆகி நம்மளோட டம்ளர் மேலே என்ன பண்ணியிருக்கு, வாட்டர் ட்ராப்லெட்ஸாக என்ன பண்ணுதுன்னா இது, சரிங்களா. சப்ளிமேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ த ப்ராசஸ் வேர் த சாலிட் இஸ் டைரக்ட்லி கன்வெர்ட்டட் டு கேஸ் வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட் ஆர் கேஸ், வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட் இஸ் நோன் அஸ் சப்ளிமேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐஸை வந்து வாட்டர் வேப்பராக மாற்றணுன்னா ஐஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டராக மாறும், வாட்டர் தான் என்னவா மாறும், வாட்டர் வேப்பராக மாறும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக சாலிட் வந்து கேஸாக மாறிச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்டு சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேம்ஃபர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூடன் அல்லது நாப்தலின் பால்ஸ், மாத் பால்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்திங்க அப்படின்னா அது வந்து டைரெக்டாகவே என்னவா மாறுது, வேப்பராக என்ன பண்ணுறது, மாறுது. அது போக நம்ம ஜெல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஓடோனில் அந்த மாதிரி, அதுவுமே டைரெக்டாக சாலிட் வந்து என்னவா மாறுது, gaseous molecules are மாறுது. This process is called sublimation. Okay, what is the difference between sublimation and vaporization? Sublimation-க்கும் vaporization-க்கும் உள்ள differences என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, vaporization வந்து என்னென்னா சாலிட் ஃபஸ்ட்டு லிக்விடாக மாறிட்டு தான் லிக்விட் வந்து என்னவா மாறும், கேஸஸாக மாறும். ஸோ vaporization is a translational phase of matter from solid to liquid and liquid to gaseous phase. ஸோ ஐஸ் வந்து வேப்பராக மாறுறது இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஐஸ் வந்து ஃபஸ்ட்டு வாட்டராக மாறும், வாட்டர் தான் என்னவாக மாறும், வேப்பராக மாறும். சப்ளிமேஷனில் த சாலிட் இஸ் டைரக்ட்லி சேஞ்சஸ் டு gaseous phase without changing into liquid phase. So this is the translational phase of matter from solid phase to gaseous phase without changing into liquid phase. For example, solid ammonium chloride அல்லது solid camphor எடுத்திங்கன்னா நம்ம நார்மலாகவே அது என்னவா மாறிடும், ரூம் டெம்பரேச்சர்லேயே என்னவா மாறிடும், கேம்ஃபர் நாப்தலின்லாம் வேப்பராக என்ன பண்ணிடும், மாறிடும். சோடியம் குளோரைடை வந்து அமோனியம் குளோரைடை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும், வேப்பர் ஃபேஸ்க்கு என்ன பண்ணிடும், அது மாறிடும். தென் லிக்விஃபேக்ஷன் ப்ராசஸ். ஸோ லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு கேஷியஸ் மாலிகுலில் ப்ரெஷர் அப்ளை பண்ணியோ அல்லது டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணியோ லிக்விடாக மாற்றணும்னா தட் இஸ் கால்ட் லிக்விஃபேக்ஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் liquefaction process. So the petroleum gas is liquefied by applying high pressure and reducing the temperature to get the liquefied petroleum gas. Petroleum gas அப்படிங்கிறது என்னன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் தான்.
ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன் இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸை ஹை ப்ரெஷர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் டு லிக்விட். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஸோ இந்த லிக்விஃபேக்ஷன் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏரோட காம்பனண்ட்ஸை பிரிச்செடுக்குது. we know that air contains nitrogen, oxygen, carbon dioxide, water vapor etc. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டையும் நைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது, நமக்கு அந்த லிக்விஃபேக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாட்டரோட சாலிட் ஸ்டேட் நேம் என்னது? ஐஸ். தென் லிக்விட் ஸ்டேட் இஸ் வாட்டர் அண்ட் த வேப்பர் ஸ்டேட் ஆர் கேஷியஸ் ஸ்டேட் இஸ் வாட்டர் வேப்பர். சரிங்களா? ஸோ வாட்டர் ஐஸாக இருக்கும்போது இஃப் யூ சப்ளை ஹீட் எனர்ஜி இட் வில் பி கன்வெர்டட் டு லிக்விட். ஸோ இஃப் யூ அப்ளை ஹீட் எனர்ஜி டு லிக்விட் இட் வில் பி கன்வெர்டட் டு வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் வேப்பரை கூல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? liquid, that is water. So the water on cooling gives solid, that is ice, right? So this is change in state of water. Okay, now we are going to see about what is the change of states. So diagrammatic representation of change of states, right? So let us see this. So the first state is a solid. We know that in the solids the particles are tightly packed in a regular pattern. They are vibrating but do not move from place to place. என்ன பண்ணிருக்கும்? The particles are very tightly packed, regular patternல இருக்கும், வைப்ரேட் ஆகும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன ஆகாது? மூவ் ஆகாது. அப்போது இந்த சமயத்தில் சாலிடில் நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ்லி பேக்டாக மாறும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் அது வந்து அந்த எனர்ஜி வந்து என்னவா மாறுது? உங்களுக்கு லிக்விடாக மாறுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குது? they are closely packed together with no regular arrangement. இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்காது? ரெகுலராக இருக்காது. they can vibrate but they can move, that is slide over each other. இப்போது நம்ம லிக்விடில் ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் ஃபார் அப்பார்ட்டாக என்ன ஆகும்? கொஞ்சம் தள்ளி என்ன ஆகும்? மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது கேஷியஸ் மாலிகூல்ஸாக மாறும். கேஸில் it is well separated with no regular arrangement, vibrate and move freely at high speeds. இப்போ நம்ம கேஸஸை ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக என்ன பண்ணுது? மாறுது. இதுதான் நம்ம ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், தட் இஸ் பிளாஸ்மா அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த மெல்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஐஸ், தட் இஸ் பாசிக்கல். ஸோ இங்கே பாருங்கள், சாலிட் லிக்விடாக மாறுனது, லிக்விட் கேஸாக மாறுது. So there are two lines representing the conversion of solid to liquid. Solid to liquid மாறும்போது பாருங்கள், heat is absorbed. Similarly, when the liquid is converted to gas, the heat is absorbed. When the gas is converted to liquid, the heat will be released. Similarly, when the liquid is converted to solid, the heat will be released. Right? So in the sublimation process, heat will be absorbed. In the deposition process, heat will be released. இந்த ரெட் கலர் லைன்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹீட் அப்சார்ப்ஷனை, ப்ளூ கலர் லைன் ஃபுல்லாமே ஹீட் ரிலீஸ் ஆகுறது என்ன பண்ணுது? ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ வென் வி ஆர் புட்டிங் எனர்ஜி, நம்ம எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சாலிட் மெல்ட் ஆகி லிக்விட் பாயில் ஆகி உங்களுக்கு கேஷியஸ் மாலிகூல் கிடைக்கும். எனர்ஜியை வெளியில் எடுத்துட்டோம். when the energy is given out and the gaseous molecules are condensed back to the liquid particles and the liquid particles are freezing back to the solid particles. So this is the energy process. எப்படி எனர்ஜி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சாலிடில் நம்ம வந்து டெம்பரேச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பார்ட்டிகல்ஸோடைய மூமெண்ட் இருக்கும். ஒன்ஸ் இட்ஸ் மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் there is no change in the temperature. அப்போ என்ன அர்த்தம்? பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகலை? மூவ் ஆகலை. அப்போது எதை வந்து கெயின் பண்ணுது? அது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை கெயின் பண்ணுது. ஒன்ஸ் ஆல் த சாலிட் மாலிகூல்ஸ் ஆர் கன்வெர்டட் டு லிக்விட் மாலிகூல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் பாயிலிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் there is no change in the temperature. அப்போது உங்களுக்கு எந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி will be increased. ஸோ if we further heat the gaseous molecule மாறினதுக்கப்புறம் gaseous molecules ஹீட் பண்ணோம் அப்படின்னா there is increase in the temperature and there is gain of
kinetic energy. Kinetic energy na the energy in motion. Potential energy na the energy at rest state. So this is the time temperature curve of the conversion of solid to liquid to gas, right? ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன பார்ட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாலிடாக இருக்குது. ஸோ நம்ம சாலிடை ஹீட் பண்ணதும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கெயின் பண்ணி பி ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னா மெல்ட்டிங். ஸோ மெல்ட்டிங் ஸ்டேட்டில் வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அப்போ there is no increase in the temperature. அப்போ B to Cயில் there is no increase in the temperature. அப்போ சாலிட் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ C அப்படிங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்ட்டட் டு லிக்விட். அப்போ C ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து லிக்விட் ஸ்டேட், A வந்து சாலிட், B வந்து மெல்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ், C அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி மெல்டட் ஸ்டேஜ், தட் இஸ் லிக்விட். இப்போ நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா லிக்விட் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த பாயிண்ட் டி பாயிண்ட்னா பாயிலிங் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு டிலேருந்து இ வரைக்கும் there is no increase in the temperature. அப்போ என்ன நடந்துட்டுருக்கு, பாயிலிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். So once all the liquid is converted to gas, if we increase the temperature will be increasing. Okay, so this is the end of unit number 3. Okay, so if you have any doubts you can clarify me on tomorrow, that is 5:30 to 6:30 class, live interaction class. If you have any doubt you can clarify me during the live interactive session. So hope you have understand this unit number 3. If you have any doubts you can clarify me. Thank you Kanna, have a great day.